ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெட்ரோசோல் டேப்லெட்டோட யூசஸ் என்ன, அந்த டேப்லெட் டாக்டர் எதுக்கு கொடுப்பாங்க, லெட்ரோசோல் டேப்லெட் எத்தனை நாளைக்கு எடுக்கணும், இந்த டேப்லெட் எடுத்தால் எப்போ ஓவலேஷன் ஆகும், இந்த டேப்லெட் எடுத்தும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பார்க்கும்போது எக்கு growth எனக்கு ஆகலை, அடுத்து நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய டவுட்ஸ்க்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ரோசோல் அப்படின்றது ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணுற பெண்களுக்கு ஃபர்டிலிட்டிக்காக ஓவலேஷன் ஆகிறதுக்காக கொடுக்கக்கூடிய ரொம்ப காமனாக கொடுக்கக்கூடிய டேப்லெட் தான் இந்த லெட்ரோசோல். இது வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி IUI ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் டாக்டர் வந்து இந்த லெட்ரோசோல் டேப்லெட் தான் கொடுப்பாங்க. இதை எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் ஆன 2-3வது நாள்லேருந்து அடுத்த 5 நாளைக்கு இந்த லெட்ரோசோல் டேப்லெட் எடுக்க சொல்லி டாக்டர் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட்டு டே போகிறீங்க அப்படின்னா 2nd, 3rd, 4th, 5th, 6th அந்த மாதிரி 5 நாள், 2வது நாள்லேருந்து 2, 3, 4, 5, 6 இந்த நாட்களில் எடுக்க சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் இப்போ 2nd டே போகிறீங்க அப்படின்னா 3rd டேலேருந்து உங்களுக்கு எடுக்க சொல்லுவாங்க. பட் மோஸ்ட்லி அந்த 2-3 நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லெட்ரோசோல் வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறீங்கனாலே பீரியட்ஸ் ஆனோடனே டாக்டர் போய் பார்ப்பீங்கள்ல, அந்த மாதிரி போகும்போதே உங்களுக்கு இந்த லெட்ரோசோல் வந்து கொடுப்பாங்க. இந்த டேப்லெட் கொடுத்து இப்போ 5 நாள் கொடுக்குறாங்களா, அந்த டேப்லெட் முடிஞ்சு 5 நாள்லேருந்து 1 வாரம் கழித்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கேனில் வந்து எக்கு கரெக்டான சைஸ் வந்து வளர ஆரம்பிச்சிடும். அதாவது டேப்லெட் முடிஞ்ச நாள், நான் சொல்கிறது பீரியட்ஸ் ஆனால் 5வது நாள் கிடையாது. டேப்லெட் வந்து இன்னையோட எனக்கு 5 நாள் நான் டேப்லெட் போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னா இன்னையிலேருந்து 5, 6, 7 நாட்கள்லேருந்து 10 நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கருமுட்டை வந்து வளர்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க டாக்டர். இப்போ அந்த 6 நாள் நான் வந்து முடிச்சிட்டேன், அதாவது பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட்டு டே, 2nd, 3rd, 4th, 5th, 6th 5 நாள் வரைக்கும் நான் டேப்லெட் போட்டுட்டேன். அப்போ அந்த 6வது நாள்லேருந்து அதுக்கடுத்து 5 அப்புறம் 10 நாட்கள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, உங்களுக்கு எப்போ கருமுட்டை வளருது அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஸோ அந்த ஸ்கேனில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேப்லெட் முடிஞ்சு நீ 4-5 நாள் கழிச்சு வான்னு சொல்லி டாக்டர் அனுப்பிச்சிருவாங்களா, அப்போ இந்த ஸ்கேன் வந்து பார்ப்பாங்க. அந்த ஸ்கேனில் வந்து உங்களுக்கு எக்கு கரெக்டான அளவு வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு 15 வந்திருக்கு, 15 mm வந்திருக்கு அப்படின்னா கரெக்டான சைஸ் வந்து எக்கு 18 இருக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப 4 கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வர சொல்லி ஸ்கேன் பார்ப்பாங்க. எப்போ கரெக்டான அளவு வளர்ந்துருச்சோ அப்போ ஸ்கேன் பார்க்கும்போது இன்றைக்கி நெக்ஸ்ட்டு 2-3 நாளைக்கு சேர்ந்துருங்கன்னு சொல்லி டாக்டர் அனுப்புவாங்க. சில டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஜெக்ஷன் வந்து போட்டுருவாங்க. 18 mm மேலே வந்துருச்சுனாலே இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்படி தான் லெட்ரோசோல் வந்து கொடுப்பாங்க. இப்போ சிலருக்கு வந்து லெட்ரோசோல் எடுத்தும் வந்து ஸ்கேனில் வந்து கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி லெட்ரோசோல் வந்து 5 days எடுத்துமே கருமுட்டை வளர்ச்சி சரியாக இல்லை, சுத்தமாகவே சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கரு growth ஆகிருக்காது, சிலருக்கு கரெக்டான சைஸ் வந்து வந்திருக்காது, சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியம் சரியாக growth ஆகிருக்காது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு என்ன காரணம்னா, இந்த லெட்ரோசோல் மட்டும் உங்கள் கருமுட்டை வளர்ச்சிக்கு பத்தலை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த டோஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆகணும் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய PCOD இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ், சத்து குறைபாடு, ஏதோ ஒரு ரீசன்னால தான் உங்களுக்கு சரியாக இயற்கையாக நடக்க வேண்டிய கருமுட்டை வளர்ச்சியோ ஓவலேஷனோ நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். அது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கலாம், இல்லை நீர்க்கட்டி, வெறும் நீர்க்கட்டியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சத்து குறைபாடு பிரச்சனையாக இருக்கலாம். இந்த 3 காரணங்கள் தான் மெயின். ஸோ இந்த காரணம் ஆல்ரெடி ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அது சிவியராக இருக்குது, அது இந்த லெட்ரோசோலை ஒர்க்காக விடாமல் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்று வந்து டாக்டர் வந்து உங்களுக்கு டோஸ் இன்க்ரீஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி அடைஞ்சிடும். 2.5 to 3 mg அந்த மாதிரி கொடுப்பாங்க. 4 mg, 5 mg, 6 mg, 7 mg வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த கொடுக்க வேண்டிய எம்ஜியை நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ணுவாங்க, அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. இல்லை இந்த மாதம் இது ஒர்க் ஆகலை, அடுத்த மாதமும் அதே உங்களுக்கு லெட்ரோசோல் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் சைட்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த லெட்ரோசோல் எடுத்து கருமுட்டை வளரலை, அப்போ அடுத்த மாதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோன்னு இல்லாமல் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து பண்ண வேண்டிய விஷயம், எந்த ரீசனால் உங்களுக்கு கருமுட்டை வளராமல் இருக்குது, எல்லாமே நார்மலாக இருக்குது, எனக்கு PCOD இல்லை, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இல்லை, ஆனால் எனக்கு கருமுட்டை வளரலைன்னா நீங்கள் நல்ல ஃபோலிக் ஆசிட், விட்டமின் C, D இருக்கக்கூடிய உணவுகள் நல்லா எடுக்கணும், நல்லா உங்கள் உடம்பை வந்து அசைச்சு கொடுக்கணும், உங்கள் கர்ப்பப்பைக்கு ரத்த ஓட்டம் போகிறதுக்கு நல்லா 10K ஸ்டெப்பு, வாக்கிங், யோகா இதெல்லாம் பண்ணணும். இப்போ PCOD இருக்குது அப்படின்னா PCOD இருக்கிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் உணவு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மாவு சத்தெல்லாம் குறைச்சி நீர் கட்டி குறையிறதுக்கு வெந்தய டீ, க்ளோ வாட்டர் இந்த மாதிரி ரெமிடிஸு, அது கூடவே ஹெல்த்தியான டயட் வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் PCOD இருந்தால் என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களோ அதே தான் சேம் டயட் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். கூடவே ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நல்ல தூக்கம் ரொம்ப முக்கியம், அதே மாதிரியே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். இது ரெண்டும் ரொம்ப 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 முக்கியம். கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம்லாம் குறைச்சிட்டு ப்ராசஸ்டு ஃபுட்டெல்லாம் ரொம்ப
ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு ரொம்ப டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆகாமல் உங்களுக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை ரிலாக்ஸாக பண்ணிங்கனாலே உங்கள் ஹார்மோன்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிக்கும், உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைனாலும் கருமுட்டை வளரலையோ அதையும் சைட் பை சைட் சரி பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி மெயினாக இந்த ஃபோலிக், விட்டமின் சி, டி இந்த உணவுகள்லாம் நீங்கள் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த கருமுட்டை சரியான அளவு வளரும். கூடவே டாக்டரும் உங்களுக்கு லெட்ரோசோல் டோஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்ற பிரச்சனையே வராது. இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் டவுட் கேளுங்க. ரெமிடிஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருக்கீங்களானாலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் வீடியோ போடுறேன். என்னோட பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.